மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா நல்லபடியாக வந்து வீட்டை வந்து காவேரி பேருக்கு மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு கிளம்புற நேரத்தில் அங்கே பார்த்திங்கன்னா ஒரு லேடி ஒரு பொண்ணு ஒரு பையனும் உள்ளே வராங்க. ஸோ சந்தானம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே கத்தாரில் ஒர்க் பண்ணும்போது ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு கல்யாணம் ஆயிருக்கு. அவங்களோட அந்த ஒய்ஃபும் அந்த பிள்ளைங்களும் தான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து காவேரி வீட்டுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறதெல்லாம் நம்பலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பார்த்திங்க அப்படின்னா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. போலீஸ் பார்த்திங்க அப்படின்னா அங்கே வந்து விசாரிக்கிறாங்க. நம்ம வந்து இப்படிலாம் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி பார்க்க முடியாதவங்களாம் நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் வந்து சொல்கிறாங்க. ஆனால் வீட்டில் உள்ள யாரும் பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த கொஞ்சம் கூட ஏற்றுக்கவே முடியல. எல்லாரும் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே சோகத்தில் இருக்காங்க. சாரதா அம்மா பார்த்திங்க அப்படின்னா மயக்கமே போட்டு ரொம்பவே அழுகுறாங்க. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. நாங்கள் ஏற்கனவே 3 தடவை இங்கே வந்திருக்கோம். நாங்கள் ஒன்றும் இப்போ ஒன்றும் கரெக்டாக வரலன்னு சொல்லிட்டு அந்த சந்தானத்தோட பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஒய்ஃப் வந்து சொல்கிறாங்க. அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தா உண்மையிலே சந்தானம் வேறு ஒரு கல்யாணம் பண்ணியிருக்க மாதிரி தான் தெரியுது. இப்போ அவங்க வந்திருக்கிறது பார்த்திங்க அப்படின்னா வீட்டை விற்கும் போது சொத்துல வந்து இவங்களுக்கு பாதி பங்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தோட்டம் வேற எங்கள் அப்பா வாங்கி வச்சுருக்காரு, அதுவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த தோட்டம்லாம் நாங்கள் விற்றுட்டோன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டில் சொல்கிறாங்க. என்னது விற்றுட்டிங்களா? அப்போ பாதி பணத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நாங்கள் எதுக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? எங்கள் தோட்டம் நாங்கள் விற்றோம், நீங்கள் எதுக்கு நடுவில் வரீங்கன்னு சொல்லிட்டு காவேரி வீட்டில் எல்லாரும் அந்த ஃபேமிலி கூட சண்டை போடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.